Hey everyone, welcome to Way2trade Tamil. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸை பார்க்கணும். 25,551.35 அப்படின்றது ஓப்பனிங் பிரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ ஓப்பனிங் பிலோ, ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங்கை விட லோவர் ப்ரைஸஸ் வந்திருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட கீ லெவலில் பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு பாரே வந்து பஞ்ச் அடித்தோம். ஓகே, ஸோ பஞ்ச் அடிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா ஹையர் போனோம். ஸோ இந்த ஹையர் போகிற மூவ் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா 25,500 25,600 தான் நம்ம ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி நம்மளோட மெயின் செட்டப்பில் வந்து லோட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அப்போ அப்படி லோட் பண்ணும்போது, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார் நம்மளோட ப்ளூ லைன் பஞ்ச் அடிக்குது. ஸோ இந்த பக்கம் ப்ளூ லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ எல்லோ லைன் வந்து இங்கே உடையுது. ஸோ இங்கே எல்லோ லைனுக்கு மேலே க்ளோஷர் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ இதில் யார் வாய்ப்பு அப்படின்னா, இந்த பக்கம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் இன்றைக்கி ப்ரீமியம் மூமெண்டம் நடந்தவங்களுக்கு தான் தெரியும், ப்ரீமியத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஸ்பாட் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ப்ரீமியம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி ப்ரீமியம் அப்படின்றது மூமெண்ட்டுமே கிடையாது, ஓகேங்களா. ஒரே ஒரு 30 பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல அக்ரெசிவாக என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் வந்து ஒரு 27 பாயிண்ட் ப்ரீமியம் வந்து இதில் கேப்சர் பண்ணியிருக்க முடியும், ஓகேங்களா. ஸோ எங்கே போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, இங்கே எடுத்த பை என்ட்ரியை இந்த இடத்துல புக் பண்ணிட்டு வெளியே போகணும், அவ்வளோதான், ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்தோம், கன்சல்டேஷன் நடக்குது. ஸ்பாட் மார்க்கெட் இங்கிருந்து நமக்கு வந்து கீழே வந்து வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து லோ மேடட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் மேடாக இருக்குது. ஸோ இப்போது லோ மேடானதுக்கு நம்ம வந்து 600 எடுத்திருக்கோம் புட் ஆப்ஷன் அப்படின்னா, 600 புட் ஆப்ஷன் இந்த இடத்துல நமக்கு அவனோட பிஇபியை சஸ்டெயின் பண்ணான் அப்படின்னா ஃபர்தராக ஃபாலோ ஆகணும். ஸோ நான் 600 பார்க்குறேன். ஸோ 600 புட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டம் கட்டுது, ஓகேங்களா. ஆனால் ஸ்பாட் சார்ட்டில் கீழே ட்ராப் ஆகுது, ப்ரீமியம் சார்ட் கட்டம் கட்டுது. ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்பாட் இறங்கினாலும் ப்ரீமியம் வந்து ஏறலை, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷனாக இன்றைக்கி சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ரேஞ்ச் வந்து ரொம்ப சின்னது ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கி வந்து ரேஞ்ச் வந்து ரொம்ப சின்னது, சைட்வேஸ், அதாவது ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ வந்தவன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ளூ லைன் க்ரீன் லைன், ஸோ இதுக்குள்ளேயே வந்து முடிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ரியாக்ஷன்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இங்கே ரியாக்ஷன் கொடுக்கும்போது இன் ஸ்பாட் சார்ட் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட கீ லெவலில் பர்ஃபெக்டாக ரிஜெக்ஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ இங்கேருந்து போகிறோம் என்ன பண்ணுறோன்னா, மேலே அந்த லைன் வந்து முட்டுறோம். ஸோ அப்படியே முன்னேறி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட்டில் பை அடிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் நமக்கு ரெசிஸ்டண்ட் இருக்குது அப்படின்னா செல் அடிக்கலாம், இதை செல் அடிக்கலாம், இதை பை அடிக்கலாம். ஸோ பட் இதுலேயும் ஒரு சின்ன இன்னொரு ஸ்கேல்பிங் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் வந்து க்ரைட்டீரியா மேட்ச் ஆகும். ஸோ இந்த பக்கம் க்ரீன் லைன் டுக் அ ரெசிஸ்டண்ட், ஸோ இந்த பக்கம் க்ரீன் லைன் டுக் அ சப்போர்ட். ஸோ கரெக்டாக 11:55க்கு தட் டைம் ஸ்பாட் மார்க்கெட் ஸோ பர்ஃபெக்ட்லி கீழே இருந்து எஸ்எல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு மேலே வந்து க்ளோஷர் கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ க்ளோஷர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 40 பாயிண்டில் அவன் 20 பாயிண்ட் ப்ரீமியம் கூட கொடுத்துருக்க மாட்டோம், ஓகேங்களா. ஸோ நமக்கு சைட்வேஸ் அப்படின்னு தெரியுதுன்னா வெளியே போயிடணும், ஓகேங்களா. 20 பாயிண்ட் ப்ரீமியம் கொடுத்துருக்கோம். ஸோ இது தேவையே கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி நமக்கு ஆஸ் பர் 550 நமக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 9:20, ஓகேங்களா. ஸோ 25 நிமிஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீமியம் மெல்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக தெரியும், ஓகேங்களா. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து ப்ரீமியம் மெல்ட் ஆகுது அப்படின்னா என்ட்ரியை போடக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் பார் அனாலிசிஸும் ஸோ இண்டிகேட்டிங் சைட்வேஸுக்கான சப்போர்ட்டாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த டைமில் நம்ம டேட்டா பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ டேட்டா வந்து இன்றைக்கி சைட்வேஸ் தான் கொடுத்துருந்தாங்க. மூவ் ஆனால் அப்படின்னாலும் அதுக்குள்ளே தான் அந்த மூவ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ரேஞ்ச் வந்து ரொம்ப சின்னது. ஸோ அதனால தான் இதோட ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா 80
90 பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் என்னோட டாப் டார்கெட்டு 25,600 தான். போனோம் அப்படின்னா 600 வரைக்கும் தான் போகணும். ஆனால் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்ருக்கோம் அப்படின்னா 93 7 பாயிண்ட்டுக்கு முன்னாடி திரும்பியிருக்கோம். ஸோ இங்கே திரும்பும்போதும் நம்மளோட கம்யூனிட்டியில் இங்கேருந்து கீழே வரணுங்க. எஸ்எம்சியோட வியூ வந்து மாறிடுச்சுன்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லிடணும். ஸோ இங்கேருந்து அப்படியே வந்து வரணும். இது வந்து ரியாக்ஷன் ஜோன்னு சொல்லியிருப்போம். ஸோ ரியாக்ஷன் ஜோன் நாட் அ செல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்மளோட கம்யூனிட்டியில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ கரெக்டாக 9:32க்கு ஸோ இங்கே இருக்கும்போது இம்பேலன்ஸை மார்க் பண்ணி வச்சிடணும். ஸோ என்ன நடக்கணும் அப்படின்னா, ஸோ அங்கேருந்து கீழே வந்து லைக் இடன்னு சொல்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி மறுபடியும் சோர்ஜ் கொடுத்துச்சுன்னா நம்ம லாங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொன்னோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கேருந்து செல் ஆனோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்றதுன்னா ஒரு 50 பாயிண்ட் அப்படின்றது ஃபாலோ ஆச்சு. ஓகேங்களா. ஸோ 50 பாயிண்ட்லேயும் ப்ரீமியம் கொடுத்தாங்கன்னா அதை ப்ரீமியம் வந்து பார்த்தவங்களுக்கு மட்டுமே தெரியும் என்ன பண்ணிருக்கு, ஒரு லைனில் எப்படி முட்டி நிற்கிதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஓகே. ஸோ சைட் வேஸ் டே அப்படின்னா ட்ரேடு போடாமல் வெளியே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இந்த இடத்துல நமக்கு அனதர் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் தெரியும். ஓகேங்களா. ஸோ ஏன் வந்து இங்கே முட்டினோம் அப்படின்னா, ஸோ நாட் ஓன்லி அவர் அட்வான்ஸ் லெவல், ஸோ அனதர் அனாலிசிஸ் ஆல்சோ. ஸோ பர்ஃபெக்டாக இங்கே சப்போர்ட் அடிச்சுவேன் ரெசிஸ்டன்ட். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன் ரீட்டர்ஸ் அடுத்த லெவல். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் இந்த லைனுக்குள்ளேயே சுற்றி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ லைன் மேலேயே முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் 550 எடுக்கிறீங்க அப்படின்னாலும் 550லையும் லைக் நமக்கு அதே மாதிரி அந்த அனாலிசிஸில் ஸோ எக்ஸாக்டான என்ட்ரி எக்ஸிட் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம பெரிய பாயிண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஒரு 30 பாயிண்ட் 20 பாயிண்ட், ஆக்சுவலி 20 பாயிண்ட் கூட வராது இன்றைக்கி. ஓகேங்களா. ஸோ மேலே போனோம், பிரேக் டவுன் ரீடெஸ்ட்டு அதுக்குள்ளே அரைச்சி முடிச்சிட்டாங்க ஒரே லைன் மேலேயே. ஓகேங்களா. இந்த பக்கம் ஃபஸ்ட் பார் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னாலும், ஸோ ஃபஸ்ட் பார் ஃப்ளக்சுவேட் ஆனது எங்கே இருக்குது, ஸோ 2 லைனுக்கு மின் பிட்வீனில். ஓகேங்களா. ஸோ அரைச்சிட்டு வந்தவன் இப்படி இந்த லைன் ஓடையுது அப்படின்னா அடுத்த லைனுக்கு வரணும். அவ்வளோதான் இந்த அனாலிசிஸ் படி. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஆல்.